என் பெயர் மீனா. நான் ஒரு சின்ன ஊரில் வளர்ந்த சாதாரண பெண். என் அம்மா, அப்பா, 2 அண்ணன்கள், ஒரு தங்கச்சி, இப்படி ஒரு சிறிய வீட்டில்தான் வளர்ந்தேன். பணத்தில் பூரணமாக இல்லாவிட்டாலும் அன்பில் எப்போதும் நிறைவாக இருந்தோம். எங்க அப்பா கடினமாக உழைத்து எங்களை காப்பாத்தினார். என் அம்மா எப்போதும் சொல்லுவாள், மரியாதையும் பொறுமையும் தான் ஒரு பெண்ணின் மகுடம் என்று. சின்ன வயசிலிருந்தே நான் திரைப்படங்களில் பார்த்த மாதிரி காதலை கனவு கண்டேன். என் கையை பிடித்து என்னை காப்பாத்தி உலகத்தில் நான் மட்டுமே பெண்ணாக உணர வைக்கும் ஒரு கணவன். அந்த கனவுகள் என் வயசுடன் வளர்ந்தன. எனக்கு 23 வயது ஆனபோது என் திருமணம் நிச்சயமானது. ஒவ்வொரு பெண்ணும் போல எனக்கும் பெரிய நம்பிக்கைகள் இருந்தன, ஆனால் பெரிய பயங்களும் இருந்தன. திருமணம் என்பது உடை, சாப்பாடு, படம் எடுத்ததோட மட்டும் நிற்காது. 2 வாழ்க்கைகள் ஒன்று சேர்வதுதான். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. புது வீடோ புது மனிதர்களோ அல்ல, முதல் இரவின் அறியாமைதான். திருமண நாள் எதிர்பார்த்ததை விட வேகமாக வந்து சேர்ந்தது. காலையிலிருந்தே எங்க வீடு உறவினர்களால், சிரிப்பொலியால், பெண்கள் பாடும் மங்கள கீதங்களால் நிரம்பியிருந்தது. என்னை கனமான சிவப்பு பட்டு புடவையில் ஆடை அலங்காரம் செய்தார்கள். கைகளில் மெந்தியிட்டார்கள். முகத்தில் மேக்கப், கைகளிலும் கழுத்திலும் தங்க நகைகள். வெளியே இருந்து பார்த்தால் நான் மணப்பெண்ணாக தெரிந்தேன். ஆனால் உள்ளூட இன்னும் நான் நடுக்கமாக கூச்சத்தோடு இருந்த மீனாதான். வந்தவர்கள் என்னை ஆசீர்வதிக்கும்போது நான் தான் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தேன், இன்றிரவு என்ன நடக்கப் போகுது? எவ்வளவோ கதைகள் கேட்டிருக்கேன். சகோதரிகள் வலி பற்றி கிசுகிசுத்தது, நண்பர்கள் காதல் கதைகளை கேலி செய்தது. சிலர் அது ஒரு குழப்பமானது என்றார்கள், சிலர் அது மந்திரம் போல என்றார்கள். ஆனால் எனக்கு மட்டும் நிச்சயமில்லாத பயம். இறுதியாக நிகா வாசிக்கப்பட்டது. நான் என் பெயரை கையெழுத்து போட்டேன். என் தாய் தந்தையின் கண்களில் நீர். என் அப்பா என் நெற்றியில் முத்தமிட்டு, பொறுமையாய் இரு மகளே என்று கிசுகிசுத்தார். கனிவாய் இரு, அன்போடு உன் புது வீட்டை கட்டுவாய். அதை கேட்டு என் உள்ளம் நடுங்கியது. மாப்பிள்ளை வீட்டு காரை விட்டு இறங்கி நான் என் அம்மாவை கட்டிப் பிடித்தபோது என் ஆத்மாவின் ஒரு பகுதி அவள் கையில் விட்டுச் செல்வது போல உணர்ந்தேன். என் கணவர் வீட்டுக்கு, என் புது வீட்டுக்கு, என் எதிர்காலத்துக்கு போகும் காரில் நான் அமைதியாக அழுதேன். அங்கு சென்றதும் அனைவரும் என்னை அன்போடு வரவேற்றனர். அவர் அம்மா என்னை கட்டி அணைத்தார். அவர் சகோதரிகள் சிரித்தார்கள். உறவினர்கள் ஆசீர்வாதம் தந்தனர். என்னை விளக்குகளும் பூக்களும் அலங்கரித்த விருந்தினர் அறையில் உட்கார வைத்தார்கள். நான் எப்போதும் கீழே கண்ணை போட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மனம் அமைதியில்லாமல் இருந்தது. முன்னே இருக்க இரவை பற்றிய எண்ணம் என்னை விட்டு நகரவே இல்லை. விருந்தினர்கள் சென்ற பிறகு அவர் சகோதரிகள் என்னை கேலி செய்தார்கள். இப்போ உன்னை உன் இளவரசனிடம் விட்டுடுறோம் என்று சொல்லி சிரித்தார்கள். என்னை அலங்காரம் செய்த அறைக்கு அழைத்து சென்றார்கள். என் இதயம் அடித்துக் கொள்வது எவ்வளவு பலமாக இருந்ததோ அவர்கள் கேட்கலாம் என்று நினைத்தேன். அரை மணத்திலும் ரோஜா இதழ்களிலும் நிறைந்திருந்தது. படுக்கை சிவப்பு ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேசைகளில் மெழுகுவர்த்திகள் மெதுவாக அசைந்தாடி கொண்டிருந்தன. அது அழகாக கனவு போல இருந்தது. ஆனால் நான் அதை அனுபவிக்க மிகவும் பயந்திருந்தேன். நான் படுக்கையில் உட்கார்ந்தேன். என் கைகள் நடுங்க, தலை கீழே. என் இதயத்தின் துடிப்பு ஒலி என் காதுகளில் எதிரொலித்தது. நான் என்னை அமைதிப்படுத்த முயன்றேன், ஆனால் ஒவ்வொரு நொடியும் கனமாக உணர்ந்தது. பிறகு கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் மேலே பார்க்கவில்லை, ஆனால் அது அவர்தான், என் கணவர். சில மணி நேரங்களுக்கு முன்புதான் நான் திருமணம் செய்து கொண்ட மனிதர். ஆனால் இன்னும் அந்நியனாகத்தான் உணர்ந்தேன். அவர் அமைதியாக உள்ளே நுழைந்து கதவை ஒரு கிளிக் சத்தத்துடன் மூடினார். அந்த ஒலி என்னை நடுங்க வைத்தது. அவர் மெதுவாக என் பக்கம் நடந்து வந்தார். அவர் இருப்பதை உணர முடிந்தது. அவர் நிழல் என் மேல் விழுந்தது. என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. அவர் படுக்கையில் உட்கார்ந்தார், ஆனால் மிக அருகிலில்லை. ஒரு கணம் முழுமையான அமைதி. அவர் விரைந்து கோரி என்னை தனதாக்கிக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அதற்கு பதிலாக அவர் மெல்லிய குரலில் கிசுகிசுத்தார். மீனா, இது எளிதல்ல, எனக்கு தெரியும். நான் எதையும் நிர்பந்திக்க மாட்டேன். முதலில் பேச விரும்புகிறேன். அவர் குரல் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. அது கனமாகவோ கடுமையாகவோ இல்லை, அமைதியாக, மிருதுவாக, கூச்சத்தோடு இருந்தது. நான் மெதுவாக கண்களை உயர்த்தி முதல் முறையாக அவரை சரியாக பார்த்தேன். அவர் நடுக்கத்தோடு சிரித்துக் கொண்டிருந்தார். வெல்லத் தயாராக இருந்த மனிதன் போல் அல்ல, தன் கையில் இருக்கும் பறவையை பயமுறுத்த விரும்பாத சிறுவன் போல. அந்த சாதாரண நடுக்கமான புன்னகை எனக்கு அமைதியை கொடுத்தது. என் மூச்சு மெதுவானது. முதல் முறையாக கொஞ்சம் பாதுகாப்பாக உணர்ந்தேன். அவர் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தார். நான் அதை வாங்கும்போது எங்கள் விரல்கள் தொட்டன. ஒரு மின்சாரம் ஓடியது. என் கன்னங்கள் சூடாகி நான் மீண்டும் கண்களை கீழே போட்டேன். அவர் மெதுவாக சிரித்து, நீ இவ்வளவு கூச்சப்படத் தேவையில்லை, நான் உன்னை சாப்பிடப் போவதில்லை என்றார். அது அந்த இரவில் முதல் முறையாக என்னை புன்னகை செய்ய வைத்தது. ஒரு சின்ன புன்னகைதான், ஆனால் அது எங்களுக்கு இடையேயான அமைதியின் சுவரை உடைத்தது. எதையும் விரைந்து செய்யாமல் அவர் தன் வாழ்க்கையைப் பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் தன் பள்ளி நாட்களை, மிகவும் சங்கடமான தருணங்களை, இன்றிரவு அறைக்குள் நுழையும் முன் எவ்வளவு பயந்திருந்தார் என்பதை சொன்னார்.
அது என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஆண்கள் திருமண இரவில் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று நான் எப்போதும் நினைத்திருந்தேன். ஆனால் இங்கே அவரும் பயந்ததை ஒப்புக்கொண்டார். அந்த நேர்மையானது என் பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்தது. சிறிது நேரம் கழித்து அவர் மீண்டும் அமைதியானார். அவர் கண்கள் என்னை சந்தித்தன. பிறகு அவர் மென்மையாக கேட்டார், நான் உன் கையை பிடிக்கலாமா? நான் தயங்கினேன். ஆனால் மெதுவாக தலையசைத்தேன். அவர் என் கையை மெல்லியதாக ஏதோ உடையக்கூடிய பொருளை பிடிப்பதைப் போல எடுத்தார். அவர் கை சூடாகவும் நிலையாகவும் இருந்தது. அவர் கட்டை விரல் என் கைப்புறம் மீது மெல்ல நகர்ந்தது. அந்த சிறிய அசைவு மிகவும் நெருக்கமாக தனிப்பட்டதாக உணர்ந்தது. என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. ஆனால் இப்போது அது பயம் காரணமாக அல்ல, அது இனிமை காரணமாக. பிறகு அவர் நெருக்கமாக வந்து, நீ தயாராக இல்லாவிட்டால் நான் இன்றிரவு எதுவும் செய்ய மாட்டேன். நீ பயப்படாமல் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். திடீரென்று என் கண்களில் நீர் தேங்கியது. ஏன் என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை பரவசம், ஒருவேளை நன்றி. நான் எவ்வளவோ மோசமான சாத்தியங்களை கற்பனை செய்திருந்தேன். ஆனால் இங்கே அவர் தன் விருப்பத்தை விட என் ஆறுதலையே விரும்பினார். அவர் தன் விரல்களால் என் கண்ணீரை துடைத்தார். மெதுவாக என் கன்னத்தை தடவினார். அந்த தொடுதல் என்னை கண்களை மூட வைத்தது. அது ஆசை அல்ல, அது அக்கறை, ஆழமான அக்கறை. பிறகு மெதுவாக அவர் என் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தார். நீண்ட சூடான முத்தம். என் ஆத்மாவை தொடுவது போல் இருந்தது. அவர் கிசுகிசுத்தார். எங்களுக்கு முழு வாழ்க்கையும் ஒன்றாக உள்ளது. இன்றிரவு அழுத்தம் பற்றி இருக்க தேவையில்லை. அது அன்பு பற்றியதாக இருக்கட்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் படுத்துக்கொண்டோம். என் தலை அவர் மார்பில் ஊன்றியது. அவர் இதயத்தின் துடிப்பை கேட்க முடிந்தது. மெதுவாக, பலமாக, நிலையாக. அது என்னை பாதுகாப்பாக, நான் அங்கே சொந்தக்காரன் போல உணர வைத்தது. நாங்கள் அவசரப்படவில்லை, சரியாக இருக்க முயற்சிக்கவில்லை. அவர் என் தலையில் முத்தமிட்டார். என் கையை மெல்ல விரல்களால் தடவினார். ஆறுதலின் சிறிய வார்த்தைகளை கிசுகிசுத்தார். அவர் இறுதியாக என் உதடுகளை முத்தமிட நெருக்கமாக வந்தபோது நான் திரும்பவில்லை. நான் அதை நடக்கவிட்டேன். ஏனென்றால் நான் அவரை நம்பினேன். நான் தயாராக உணர்ந்ததால். அது மெதுவாக, கூச்சத்தோடு, முதலில் ஒரு குழப்பமாக இருந்தது. ஆனால் அது உண்மையானதாக, அழகாக இருந்தது. அந்த இரவு உடல் பற்றியது அல்ல, இரண்டு ஆத்மாக்கள் ஒரு பயணத்தை சேர்ந்து ஆரம்பிப்பது பற்றியது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தேன். முதல் இரவு பயம் அல்லது அழுத்தம் பற்றி இருக்க தேவையில்லை. அது நம்பிக்கை, மரியாதை, பொறுமை பற்றியதாக இருக்க வேண்டும். நான் அதிர்ஷ்டசாலி. அதை புரிந்து கொண்ட ஒரு கணவர் எனக்கு கிடைத்தார். அவர் கைகளில் உறங்கும்போது அன்பு இப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். முதல் சூரிய ஒளி அறைக்குள் நுழையும்போது நான் மெதுவாக விழித்தெழுந்தேன். என் கண்கள் திறந்தன. ஒரு கணம் நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை. பிறகு அவர் கை இன்னும் என் சுற்றிலும் இருப்பதை உணர்ந்தேன், நிலையாகவும் காப்பாகவும். அப்போதுதான் நினைவு வந்தது. இது ஒரு மனைவியாக என் முதல் காலை. நான் கொஞ்சம் தலையை திருப்பினேன். அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அமைதியாக மூச்சு விடுகிறார். மார்பு உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருந்தது. நான் சிறிது நேரம் அவரை பார்த்தேன். இதற்கு முன் ஒரு ஆணை நெருக்கமாக பார்த்ததில்லை. அவர் அமைதியாக தோன்றினார். நான் கற்பனை செய்த ஒரு கணவன் விதமாக அல்ல. முதல் இரவுக்குப் பிறகு ஒரு நன்றியின் அலை என்னை மூழ்கடித்தது. அவர் என்னை அவசரப்படுத்தாததற்கு, என் உணர்வுகளை மரியாதை செய்ததற்கு, பயத்தை விட அன்பை கொடுத்ததற்கு நன்றி. அமைதியாக நான் எழுந்து கண்ணாடி முன் நின்றேன். என் தலைமுடி தாறுமாறாக இருந்தது. மேக்கபில்லை. கண்கள் இன்னும் தூக்கத்தில் கனமாக இருந்தன. ஆனால் நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். இனி ஒருவரின் மகள் மட்டும் அல்ல. நான் இப்போது ஒரு மனைவி, ஒரு துணை, ஒரு புது பயணத்தை ஆரம்பித்த ஒரு பெண். அதே நேரத்தில் அவர் தூக்கத்தோடு கூடிய குரலை கேட்டேன். மென்மையாக, ஆனால் விளையாட்டாக. எங்கே இவ்வளவு சீக்கிரம் ஓடுறே மிஸ்ஸஸ் மீனா? நான் வெட்கத்தால் சிவந்து திரும்பினேன். நான் ஓடலி. நான் ஜஸ்ட். அவர் நீட்டி கண்களை துடைத்து என்னை ஒரு சாய்ந்த புன்னகையுடன் பார்த்தார். அப்போ வாடி, எங்கள் முதல் காலையில் என்னை தனியா விட்டுடாத. அவர் வார்த்தைகள் அவ்வளவு சாதாரணமானவை, என் இதயத்தை வெப்பத்தால் நிரப்பின. நான் திரும்பி வந்து அவர் பக்கத்தில் உட்கார்ந்தேன். அவர் என் கையை எடுத்து மெதுவாக முத்தமிட்டு கிசுகிசுத்தார். மீனா, நேற்றிரவு நீ எனக்கு உன் நம்பிக்கையை கொடுத்தே. அதை காப்பாத்த நான் என் வாழ்நாள் முழுவதும் செலவிடுவேன் என்று சத்தியம் செய்கிறேன். அந்த வார்த்தைகள் என் ஆத்மாவில் ஆழமாக பதிந்தன. நான் பதில் சொல்லவில்லை. நான் கண்களை கீழே போட்டேன். விழ விரும்பும் கண்ணீரை மறைத்துக் கொண்டேன். திருமணத்திற்குப் பிறகு முதல் வாரம் சடங்குகளாலும், உறவினர்களாலும், சிரித்த முகங்களாலும், சிரிப்பாலும், ஆசீர்வாதங்களாலும், முடிவில்லாத டீ கோப்பைகளாலும் நிரம்பியிருந்தது. வரும் ஒவ்வொருவரும் ஒரே கேள்வியை கேட்பார்கள். சரி, அவர் உன்னை எப்படி நடத்துறார்? எனக்கு சரியாக பதில் சொல்ல வார்த்தைகள் எப்போதும் கிடைக்கவில்லை. சின்ன சின்ன விஷயங்களை எப்படி விளக்குவது? நான் பயந்து இருக்கும்போது மேசைக்கு அடியில் என் கையை பிடித்த விதம், என் களைப்பை கவனித்து அமைதியாக தட்டை என்னிடமிருந்து எடுத்த விதம், இந்த உலகத்தை விட நான் முக்கியமானவள் என்று பார்த்த விதம், ஒவ்வொரு சைகையும் தானாகவே ஒரு பதிலாக இருந்தது.
ஆனால் இரவுகள் வித்தியாசமானவை. இரவுகள் எங்களுக்கு மட்டும்தான். எங்கள் திருமணத்திற்கு ஒரு வாரம் கழித்து ஒரு மாலை நாங்கள் வானத்தின் நட்சத்திரங்களுக்கு கீழே பால்கனியில் உட்கார்ந்திருந்தோம். காற்று குளுமையாக தோட்டத்திலிருந்து மல்லி மணம் வந்து கொண்டிருந்தது. அவர் மென்மையாக கேட்டார், இப்போ என்னோட சுகமா உணரறியா? நான் அவரை பார்த்தேன், கூச்சத்தோடு, ஆனால் நேர்மையாக. ஆமாம், முன்னை விட அதிகமா. அவர் கண்கள் மின்னின. அவர் நெருக்கமாக வந்து கிசுகிசுத்தார். அப்போ, இன்றிரவு உன்னை இன்னும் ஆழமாக நேசிக்கலாம். நான் பார்க்காது திரும்பவில்லை. முதல் இரவிலிருந்த பயம் இப்போது இல்லை. மாறாக புதிதாக ஒரு உணர்வு, ஆர்வம், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. அந்த இரவு எங்கள் அன்பு வளர்ந்தது. அவசரப்படாமல், நிர்பந்திக்கப்படாமல் பகிரப்பட்டது. ஒவ்வொரு தொடுதலும் கவனமாக இருந்தது. ஒவ்வொரு முத்தமும் மிருதுவாக இருந்தது. ஒவ்வொரு கட்டியணைப்பும் மரியாதை நிறைந்தது. அது உடல்களை மட்டும் பற்றியல்ல, இரண்டு ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் தாளத்தை கற்றுக்கொள்வது பற்றியது. முதல் முறையாக நான் நெருக்கமான தன்மையை புரிந்து கொண்டேன். அது வலி அல்ல, வெட்கம் அல்ல, அது நெருக்கம், அது நம்பிக்கை. இரண்டு இதயங்களின் அழகான சரணடைவு. நாட்கள் வாரங்களாக மாறியது, வாரங்கள் மாதங்களாக மாறியது. மெதுவாக திருமணம் நான் கற்பனை செய்ததை விட எவ்வளவு வித்தியாசமானது என்று தெரிந்து கொண்டேன். பொறுப்புகள் இருந்தன. வீட்டை நிர்வகிப்பது, மாமனார் மாமியாருக்கு திருப்தி அளிப்பது, புதிய பழக்கங்களை கற்றுக்கொள்வது. என்னால் தாழ முடியாத தருணங்கள் இருந்தன. என் குடும்பத்தை மிகவும் நினைத்து இரவில் அமைதியாக அழுத தருணங்கள் இருந்தன. ஆனால் அவர் என்னை ஒருபோதும் தனியாக உணரவிடவில்லை. ஒரு இரவு நான் குறிப்பாக வருத்தமாக இருந்தபோது அவர் என் சிவந்த கண்களை பார்த்து கேட்டார், மீனா, அழுதியா? நான் மறுக்க முயன்றேன். இல்லை, நான் சரிநான். ஆனால் அவர் என் கையை எடுத்து கண்களுக்குள் பார்த்து உறுதியாக சொன்னார், ஒருபோதும் உன் கண்ணீரை என்னிடம் மறைக்காதே. நான் இப்போ உன் வீடு. நீ வலி உணர்ந்தால் என்னையும் பகிரவிடு. நீ மகிழ்ச்சி உணர்ந்தால் என்னையும் கொண்டாடவிடு. அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், உண்மையான திருமணம் என்பது சரியாக இருப்பது அல்ல, உண்மையாக இருப்பதுதான். ஒரு மாலை ஒன்றாக உட்கார்ந்திருக்கும் போது நான் அவரிடம் ஒப்புக்கொண்டேன். நான் எங்கள் முதல் இரவுக்கு முன் மிகவும் பயந்திருந்தேன். நீ என்னை காயப்படுத்தி விடுவாய் அல்லது என் உணர்வுகளை கண்டுகொள்ள மாட்டாய் என்று நினைத்தேன். மீனா, தன் மனைவியை நிர்பந்திக்கும் கணவன் ஒரு மனிதன் அல்ல, அவன் ஒரு சுயநல சிறுவன்தான். உண்மையான அன்பு என்பது காத்திருத்தல், மரியாதை செய்தல், காப்பாத்துதல். நான் உன்னை சொந்தமாக்க திருமணம் செய்து கொள்ளவில்லை, உன்னோடு நடக்க திருமணம் செய்து கொண்டேன். நான் கண்களை மூடி அந்த வார்த்தைகளை என் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்தேன். அதுதான் நான் முற்றிலும் அவரை காதலிக்க ஆரம்பித்த தருணம். அவர் என் கணவர் என்பதால் அல்ல, பாரம்பரியம் சொல்வதால் அல்ல, ஆனால் கனிவு, பொறுமை, மரியாதை மூலம் அதை சம்பாதித்ததால். இரவு கடந்து நாங்கள் மேலும் பேசினோம். அவர் என் சிறு வயது, எனக்கு பிடித்த உணவுகள், என் சகோதரிகளுடன் நான் செய்த வேடிக்கைகள் பற்றி கேட்டார். நான் என் சின்ன ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது நான் சிரித்தேன். அவரும் சிரித்தார். அவரது கண்டிப்பான ஆசிரியரிடம் இருந்து ஓடியதையோ, ஒருமுறை கிரிக்கெட் பந்தால் அயலவர் ஜன்னலை உடைத்து காற்றை குற்றம் சொன்னதையோ சொன்னார். அந்த சின்ன கதைகள், அந்த பகிரப்பட்ட சிரிப்பு அறையை இலகுவாக, வெப்பமாக, பாதுகாப்பாக உணர வைத்தன. இனி எந்த குழப்பமான அமைதியும் இல்லை. மாறாக ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு இடையே ஒரு பாலம் கட்டியது. மெதுவாக, மிக மெதுவாக நான் உணர்ந்தேன், இது என் திருமணத்தின் முதல் இரவு மட்டுமல்ல, இது ஒரு நட்பின் முதல் இரவு, வாழ்நாள் முழுவதும் நீடிக்கக்கூடிய ஒரு பிணைப்பின் ஆரம்பம். அவர் மீண்டும் என் கையை பிடித்தார். இந்த முறை நான் கூச்சப்படவில்லை. நான் அவர் கண்களுக்குள் பார்த்தேன். அந்த நாளில் முதல் முறையாக நான் உண்மையாக வீட்டில் இருப்பது போல் உணர்ந்தேன். அவர் என் கையை மெதுவாக முத்தமிட்டு கிசுகிசுத்தார். சத்தியம் செய்கிறேன் மீனா, நான் ஒருபோதும் உன் கண்ணீர் துடைக்காமல் விழவிடமாட்டேன். உன் புன்னகை மீண்டும் திரும்ப வராமல் மறைந்து போக விடமாட்டேன். நீ என் மனைவி, ஆனால் அதைவிட நீ என் துணை, என் சமன், என் இதயம். மீண்டும் கண்ணீர் என் கண்களை நிரப்பியது. ஆனால் இது பயத்தின் கண்ணீர் அல்ல. இது மகிழ்ச்சியின், நன்றியின், பரவசத்தின் கண்ணீர். நான் என் தலையை அவர் மார்பில் சாய்த்தேன். அவர் இதயத்தின் துடிப்பை கேட்டேன். அது நிலையாக, அமைதியாக, நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது. மெதுவாக தூக்கம் என்னை கைப்பற்றியது. அந்த இரவு அவர் கைகளில் நான் உலகத்தில் மிக பாதுகாப்பான நபர் போல் உணர்ந்தேன். அதற்கு பிறகு நாட்கள் எப்போதும் சரியாக இல்லை. எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தன, போராட்டங்கள் இருந்தன, அமைதியான தருணங்கள் இருந்தன. ஆனால் அந்த இரவு எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அன்பு ஆர்வத்தோடு ஆரம்பிப்பதில்லை, அது மரியாதையோடு ஆரம்பிக்கிறது. மரியாதை இருக்கும்போது ஒவ்வொரு சூரிய உதயத்துடன் அன்பு பலமாக வளரும். இப்போது நான் இரவில் பால்கனியில் உட்காரும்போது நட்சத்திரங்களை நோக்கி ஒரு நன்றி பிரார்த்தனை முணுமுணுக்கிறேன். என் முதல் இரவு பயம், குழப்பம், அழுத்தம் நிறைந்த ஒரு கனவு குழப்பமாக இருக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாக அது என் வாழ்க்கையின் மிக அழகிய நினைவாக மாறியது. நான் ஒரு கணவனை மட்டும் கண்டுபிடிக்காத இரவு,
ஒரு உண்மையான துணையை கண்டுபிடித்த இரவு. என் கதையை கேட்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் முதல் இரவு, உங்கள் திருமணம், உங்கள் அன்பு. அது ஒருபோதும் பயம் பற்றி இருக்கக்கூடாது. அது நம்பிக்கை பற்றி இருக்க வேண்டும். கேட்க தயாராக இருக்கும், காத்திருக்க தயாராக இருக்கும், கவலைப்பட தயாராக இருக்கும் 2 நபர்கள் பற்றி. அதுதான் உண்மையான அன்பு ஆரம்பிக்கும் இடம். ஒவ்வொரு ஆணுக்கும் இதையும் நினைவில் கொள்ளுங்கள். அவளை பயமுறுத்தாமல் பாதுகாப்பாக உணர வைக்கும் கணவனாக இருங்கள். அவளை உங்களை தனது என்று அழைக்க பெருமைப்பட வையுங்கள். ஏனெனில் இறுதியில் அன்பு என்பது பலத்தை பற்றியது அல்ல, அது தேர்வை பற்றியது. அவள் முழு இதயத்தோடு உங்களை நேசிக்க தேர்ந்தெடுக்கும்போது அதுவே நீங்கள் பெறும் மிகப்பெரிய பரிசு. நண்பர்களே, இன்று நாம் பார்த்த கதை மீனா என்கிற ஒரு பெண்ணின் கதை மட்டுமல்ல. இது நம் சமூகத்தில் மறைமுகமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களின் மனதில் ஓடும் ஒரு மெல்லிய பயத்தின் குரல். அதே சமயம் இது ஒவ்வொரு ஆணும் கற்றுக்கொள்ள வேண்டிய, ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை பாடம். நம் கலாச்சாரத்தில் திருமணத்தை 1000 காலத்துப் பயிர் என்று சொல்கிறோம். எத்தனையோ சடங்குகள், மேளதாளங்கள், உறவினர்களின் வாழ்த்துக்கள் எனையெல்லாம் முடிந்த பிறகு அந்த 2 பேர், கணவனும் மனைவியும் தனிமையில் சந்திக்கும் அந்த முதல் இரவு ஒரு புனிதமான ஆரம்பம். ஆனால் துரதிருஷ்டவசமாக காலம் காலமாக சொல்லப்பட்டு வரும் சில மிகைப்படுத்தப்பட்ட கதைகளும், திரைப்படங்கள் சித்தரிக்கும் விதமும், நண்பர்களின் கேலிக் பேச்சுகளும் அந்த இரவை ஒரு போர்க்களம் போலவோ அல்லது வெறும் உடல் சார்ந்து ஒரு கட்டாய நிகழ்வாகவோ மாற்றிவிட்டன. மீனா கதையில் நாம் பார்த்தது போல ஒரு பெண் தன் பிறந்த வீட்டை விட்டு, தான் வளர்ந்த சூழலை விட்டு முற்றிலும் புதிய ஒரு இடத்திற்கு வருகிறாள். அவளுக்குள் இருக்கும் மனநிலை என்ன? பயம், எதிர்காலம் பற்றிய கேள்விக்குறி. இவர் எப்படிப்பட்டவர்? நம்மை புரிந்து கொள்வாரா? அல்லது மற்றவர்கள் சொல்வது போல் அதிகாரத்தை மட்டுமே காட்டுவாரா என்ற நடுக்கம் அவளுக்குள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவளுக்கு தேவைப்படுவது வீரமல்ல, ஈரம். அவளுக்கு தேவை அதிகாரமல்ல, அன்பு. இந்த கதையில் வந்த கணவன் உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியான மனிதர். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் உண்மையான பலம் என்பது ஒரு பெண்ணை தனக்கு கீழே அடக்கி ஆள்வதில் இல்லை. மாறாக அவள் பயந்து நடுங்கும்போது, நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி அவளுக்கு தோள் கொடுப்பதில்தான் இருக்கிறது. அந்த கணவன் நினைத்திருந்தால் சமூகத்தின் வழக்கப்படி அன்றிரவே தன் உரிமையை நிலைநாட்டியிருக்கலாம். ஆனால் அவர் அதைச் செய்யவில்லை. அவருக்கு தெரிந்திருந்தது, ஒரு பெண்ணின் உடலைத் தொடுவதற்கு முன் அவளுடைய இதயத்தைத் தொட வேண்டும் என்று. அவர் அவளுக்கு தண்ணீர் கொடுத்தார், பேசினார், அவளுடைய நடுக்கத்தை போக்கினார். மிக முக்கியமாக, உனக்கு விருப்பமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அந்த ஒரு வரி, அந்த ஒற்றை வார்த்தைதான் அந்த பெண்ணின் மனதில் அவர் மீது இருந்த மரியாதையை பல மடங்கு உயர்த்தியது. அந்த நிமிடம் வரை அவர் ஒரு அந்நியராக இருந்தார். ஆனால் அந்த வார்த்தைக்குப் பிறகு அவர் அவளுடைய காவலராக மாறினார். இன்றைய இளைஞர்களுக்கும் நாளை திருமணமாகப் போகும் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இதுதான். நண்பர்களே, திருமணம் என்பது 2 உடல்கள் இணைவது மட்டுமல்ல, அது 2 ஆத்மாக்களின் சங்கமம். முதல் இரவில் நீங்கள் காட்டும் அவசரம் வாழ்நாள் முழுவதும் ஒரு வடுவாக மாறலாம். ஆனால் அதே இரவில் நீங்கள் காட்டும் பொறுமை வாழ்நாள் முழுவதும் அழியாத ஒரு காதலாக மாறும். உங்கள் மனைவி ஒரு பொம்மை அல்ல, அவளும் உணர்வுகள் உள்ள ஒரு ஜீவன். அவளுக்கு அந்த இடத்தை, அந்த நேரத்தை கொடுங்கள். முதலில் நண்பராகுங்கள், பிறகு கணவராகுங்கள். ஒரு பெண்ணின் சம்மதத்தையும் அவளின் மனநிலையையும் மதிப்பவனே சிறந்த கணவன். பெண்களே, நீங்களும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். திருமணம் என்பது பயத்திற்கான இடம் அல்ல, அது புரிதலுக்கான களம். உங்கள் பயத்தை, உங்கள் தயக்கத்தை வெளிப்படையாக பேசுங்கள். மீனா தன் கணவரிடம் பேசியது போல உண்மையான உரையாடல்தான் நம்பிக்கையின் திறவுகோல். வாழ்க்கை என்பது போட்டிகள் நிறைந்தது அல்ல. யார் பெரியவர், யார் சிறியவர் என்று பார்ப்பது திருமணம் அல்ல. நான் உனக்காகவும் நீ எனக்காகவும் என்று வாழ்வதே இல்லறம். அந்த கணவன் சொன்னது போல, அன்பு என்பது காத்திருத்தல், மரியாதை செய்தல், காப்பாற்றுதல். இந்த கதை உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால், ஒரு புதிய பார்வையை தந்திருந்தால், அதுவே எங்களின் வெற்றி. அன்பு, பொறுமை மற்றும் பரஸ்பர மரியாதை, இவைதான் ஒரு அழகான இல்லறத்தின் அஸ்திவாரம். இதை நாம் உணர்ந்தால் ஒவ்வொரு இரவும் அமைதி நிறைந்ததே, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்ததே. கணவரின் அணுகுமுறை. இந்த கதையில் வரும் கணவர் மீனாவின் பயத்தை புரிந்துகொண்டு நடந்து கொண்ட விதத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது இன்றைய காலத்திற்கு தேவையானதா? முதல் இரவு என்பது உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது 2 மனங்களின் புரிதல் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? சமூக பார்வை. மீனாவைப் போல திருமணத்தைப் பற்றி பயம் கலந்த எதிர்பார்ப்புடன் இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு வரி அறிவுரை என்ன? காதல் என்பது அவசரப்படுவதிலில்லை, காத்திருப்பதில்தான் இருக்கிறது.
இந்த வரியைப் பற்றிய உங்கள் தனிப்பட்ட கருத்து என்ன? இதுபோன்ற யதார்த்தமான குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் கதைகளை தொடர்ந்து எங்கள் சேனலில் கேட்க விரும்புகிறீர்களா? உங்கள் விருப்பத்தை ஆம் அல்லது இல்லை என்று கமெண்டில் சொல்லுங்கள். இதேபோன்ற உணர்வுபூர்வமான வாழ்க்கைக்குத் தேவையான நல்ல கதைகளை தொடர்ந்து கேட்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதை யாருக்கு தேவைப்படுமோ உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ இதை ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஊக்கம். மீண்டும் ஒரு அழகான மனதைத் தோடும் கதையோடு உங்களைச் சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு இருப்போம், அன்பை பகிர்வோம். நன்றி.